எல்லாருக்கும் வணக்கம். எம்எட் செகண்ட் இயரில் ஃபைனல் செமஸ்டர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எம்எட் படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒன், பல்கலைக்கழக மானியக்குழு அதாவது யூஜிசி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் திரு மௌலான் அபுல் கலாம் ஆசாத். செகண்ட் கொஷின், டேஷ் என்பது மனம் மற்றும் நடத்தையின் படிப்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உளவியல். தேர்டு கொஷின், அனைத்து பொருள்களுக்கும் வீழ்ச்சி உள்ளது என்பது இதற்கு உதாரணம். ஆன்சர் சி, அனுபவபூர்வ அறிவு. ஃபோர்த் கொஷின், சமுதாயத்தில் எவ்வாறு இயங்குவது என்ற செயலை குழந்தைகளுக்கு கற்பிக்க இந்த உறவு தேவைப்படுகிறது. பெற்றோர்களா, உடன் பயில்பவரா, ஆசிரியரா, தலைமை ஆசிரியரா? ஆப்ஷன் பி, உடன் பயில்பவர். ஃபிஃப்த் கொஷின், என்ஜிஓவின் பண்பியல்புகள் யாவை? ஆப்ஷன் ஏ, லாப நோக்கமற்ற, தனிப்பட்ட இயல்பு, சுய ஆட்சி, முறையான அமைப்பு. இதுதான் ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் பி. இதில் 5 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 3 5 மார்க் கொஷினை நம்ம செலக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். சிக்ஸ்த்து கொஷின், விரிவாக்கம். என்சிஇஆர்டி, என்சிடிஇ, நாக், ஐசிஎஸ்எஸ்ஆர் மற்றும் டிஐஇடி. செவன்த் கொஷின், கற்றல் கற்பித்தல் செயல்முறை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. எய்த்து கொஷின், சிறந்த பாடப்புத்தகத்தின் பண்பியல்புகளை சுட்டிக்காட்டுக. நைன்த் கொஷின், சமூகவியலில் கல்வியின் பங்கு யாது? 10th கொஷின், கல்வியில் அமைதியின் பங்கினை வரையறு. அடுத்தது பார்ட் சி. இதில் 11வது கொஷினில் ஆப்ஷன் ஏ, கல்வி ஓர் ஒழுக்கம் என்பதனை நுணுக்கமாக ஆராய்க. அல்லது ஆப்ஷன் முறைமை அறிவு மற்றும் பொருளறிவிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்குக. 12வது கொஷின், ஆப்ஷன் ஏ, கல்வித்துறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு என்ன? பி ஆப்ஷன், கல்வியில் அழகுணர்வு மதிப்பின் பங்கினை விளக்குக. 13th கொஷின், ஆப்ஷன் ஏ, பல கலாச்சார கல்வி என்றால் என்ன? அவை எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது? 13th கொஷின், ஆப்ஷன் பி, பல்வேறு கல்வி பங்குதாரர்களை எடுத்துரைத்து அவர்களின் பங்கினை விளக்குக. பி ஆப்ஷன், மறு உருவாக்கப்பட்ட கற்றல் வளங்களை பட்டியலிட்டு விளக்குக. 15வது கேள்வி, ஆப்ஷன் ஏ, என்சிஇஆர்டியின் செயல்களை விவரிக்க. பி ஆப்ஷன், என்யுஇபிஏ மற்றும் யுஜிசியின் பங்கு மற்றும் பொறுப்புகளை எழுதுக. அடுத்து ஏப்ரல் மாதம் 2023வது வருஷத்தில் நடந்த இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், சமூகத்தின் கல்வி அமைப்பில் டேஸ் காரணிக்கு நேரடியான தொடர்பு உள்ளது. ஆப்ஷன் பி, சமூக கலாச்சாரம். செகண்ட் கொஷின், கல்வி என்பது சமூகவியலின் டேஸ் அடைவதற்கான வழி ஆகும். நோக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேர்ட் கொஷின், டேஸ் இது சமூகத்தின் நியமங்கள் மற்றும் மதிப்புகளை கற்கும் செயல்முறை ஆகும். ஆப்ஷன் சி, பண்பாட்டு பேறு. ஃபோர்த் கொஷின், டேஷ் என்பது கற்போரின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்துவதாகும். ஆப்ஷன் சி, கல்வி. ஃபிஃப்த் கொஷின், சுய ஆளுகைக்கும் டேஷுக்கும் தொடர்பு உள்ளது. தன்னாட்சி. பார்ட் பி. இதுலேயும் 3 5 மார்க் கொஷின் கம்பல்சரி எழுதணும் நாம. சிக்ஸ்த் கொஷின், கோட்பாடு சார்ந்த மற்றும் பயிற்சி சார்ந்த அறிவின் முக்கியத்துவத்தை விவரிக்க. செவன்த் கொஷின், கல்விக்கும் வளர்ச்சிக்கும் இடையேயான தொடர்பினை விளக்குக. எய்த்து கொஷின், ஒரு மாணவனின் சமூகமயமாக்கலில் சமுதாயத்தின் பங்கினை கூறுக. நைன்த் கொஷின், குழந்தைகளின் உரிமைகள் பற்றி ஆராய்க. 10th ஒன், ஆலோசனை குழுக்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. பார்ட் சி. 11th ஒன், ஆப்ஷன் ஏ, கல்வியை பாதிக்கும் காரணிகள் பற்றி விரிவான ஒரு கட்டுரை வரைக. பி ஆப்ஷன், மக்களாட்சி, மதசார்பற்ற மற்றும் மனிதாபிமானம் மிக்க சமுதாயத்தின் கல்வி நோக்கங்களை விவாதிக்க. 12th ஒன், ஆப்ஷன் ஏ, நுண்ணறிவு மிக்க அறிவு கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை ஆராய்க. ஆப்ஷன் பி, கல்விக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கினை விளக்கி அதன் சவால்களை எடுத்துரைக்க. 13th ஒன், ஆப்ஷன் ஏ, கல்வியின் சமூக நோக்கத்தினை விரிவாக ஆராய்க. ஆப்ஷன் பி, சமூகமயமாக்கல் செயல்முறையை விவாதிக்க. 14th கொஷின், ஆப்ஷன் ஏ, கலைத்திட்ட ஈடுபாட்டில் பள்ளி என்பது ஒரு களமாக செயல்படுகிறது நிரூபி. ஆப்ஷன் பி, பள்ளிகளை கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் பற்றி ஒரு கட்டுரை வரைக. 15th கொஷின், ஆப்ஷன் ஏ,
இவற்றின் பங்கினை விளக்குக. NAAC, NCTA. ஆப்ஷன் பி 2 அல்லது மும்மொழிக் கொள்கை பற்றி ஒரு கட்டுரை வரைக.